தேர்தல் அறிக்கையை அதிமுக தேர்தல் அறிக்கை நேரடியாக அந்தந்த பகுதிக்கு சென்று அவருடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் தெரிந்து அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற சொல்லியிருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தரும் தொழிற்சங்கம், விவசாய சங்கம் போன்ற எல்லா சங்கங்கள் இருக்கு. அதே மாதிரி விவசாய சங்கம் மாதிரி என்னென்ன சங்கங்கள் இருக்கோ அந்த சங்கங்கள் பூரா தங்களுடைய கோரிக்கையில கட்சிக்காரர்களுடைய இது மட்டும் இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுநல சங்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவர் என்ன சொல்றாங்களோ அது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்யலாம். அதை போல இதுல எது சாத்தியமோ அதை பூரா எடுத்து பொதுச்செயலாளருடைய ஒப்புதல் பெற்று இறுதியாக கழக தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வெளியிடுவோம். அதெல்லாம் தேர்தல் தலைமை பொதுச் செயலாளர் பார்த்துக்காரு. விவசாயிகள் கோரிக்கை அப்படி அளவுக்கு விவசாயிகள் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு இல்லை. அந்த கோரிக்கையெல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததுனால இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்க கோரிக்கைகள் அத்தனைக்கும் சாத்தியம் அத்தனையும் தொகுத்து அதுல அவர் கோரிக்கைகள்னா முக்கியமான கோரிக்கைலாம் நாங்கள் செயல்படுத்துவோம். இந்த தேர்தல் அறிக்கை எதுக்கு தேவைன்னா மக்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக தேர்தல். இந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் இருக்கும். பொதுக்குழு தொகுப்பூதியத்தியா? இந்த தொகுப்பூதியத்துல திமுக கொடுத்துருக்கு. பொங்கல் தொகுப்பூதியம் திமுக எதை செஞ்சாலும் ஒரு ஏமாத்துற ஐவாசான கண்துடைப்பு தானே. கண்துடைப்பு அந்த திமுக செஞ்ச எது செஞ்சாலும் முழுமையா செய்யறது இல்லை, பேருக்கு அப்படியே கண்துடைப்பு, அவ்வளவுதான். அதனுடைய அந்த மக்களுடைய விருப்பத்தை முழுமையா பூர்த்தி செய்யற மாதிரி இருக்காது. இளம் பெரியார் சொல்லியிருக்காரு, இளம் பெரியார் சொல்லியிருக்காரு உதயநிதி. அதெல்லாம் நீங்க இவர்கிட்ட கேளுங்க, அதுக்கு சொல்லுவார் பதில். 4 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப கருவுல 16 இருக்கு. அரச கருவுல நிரம்பல. அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை குடும்ப கருவூலம், அதனாலதான் இப்போ கண்டிப்பா நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் நிதி அமைச்சராக நீங்க அனுமானத்துல சொல்றீங்க, ஆனா உறுதியா சொல்றதுன்னா தெரியுமா, அதிமுக தலைமையான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இதுதான் பொதுச்சாளர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? யாரா பயணிக்கிறார் சொல்லுங்க. ஒரு சிலர் போனதுனால எல்லாரும் பயணம் செய்யறாங்களா? கிடையாது. யாரும் போக மாட்டாங்க. யாரும் போக மாட்டாங்க. நீங்க வேணா போவீங்க, நாங்க போக மாட்டோம்.